E and G respectively denote energy and gravitational constant. Then E by G has the dimensions. E energy, G gravitational constant. ரேஷியோக்கு என்ன டைமென்ஷன்ஸ் சொல்லிக்கிறாங்க. எனர்ஜிக்கு வந்து ml square t per minus 2. எனர்ஜிக்கு நமக்கு தேவைன்னா E is equal to half mv square அல்லது mgh எடுத்துக்கலாம். இதில் வந்து மாஸ்க்கு வந்து m, ஹெவிக்கு வந்து lt பவர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் தான், எல் ஸ்கொயர் மைனஸ் டி பவர் மைனஸ் 2 வந்துடும். 1/2க்கு டைமென்ஷன்ஸ் கிடையாது. அப்புறம் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் வந்து ஃபார்முலா வந்து இந்த யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கலாம். F is equal to G m1 m2 by r square. இதுலேருந்து G எடுத்தோம்னா G equal to F into r square by m1 m2. m into m வந்து என்னது உங்களுக்கு m ஸ்கொயர் வந்துடும். ml t power minus 2 இருக்கும் அங்கே Fக்கு. ஸோ ml t power minus 2 r ஸ்கொயருக்கு வந்து என்னது L. ஸோ L ஸ்கொயர் by m1 m2. ஸோ m1க்கு m1க்கு ஒரு m, m2க்கு ஒரு m ஸ்கொயர் வரும். இதில் ஒரு m அடிபட்டு வரும். ஸோ 1/mங்கிறது m இன்வர்ஸ் சொல்கிறது. மேலே L இன்ட்டு L ஸ்கொயர் L L கியூப் t power minus 2. இப்போ ரெண்டு ரேஷியோ எடுக்கும் பொழுது உங்களுக்கு m பவர் மைனஸ் 1 இருக்குது, m இருக்குது. மேலே வரும்போது m மேலே வரும். ஸோ m இன்ட்டு m ஸ்கொயர். இங்கேருந்து L ஸ்கொயர் அடிபட்டு போயிடும். L கியூப்பில் L மட்டும்தான் இருக்கும். ஸோ 1/L வந்து L இன்வர்ஸ். t பவர் மைனஸ் 2 அடி போயிடும். அதான் t பவர் 0 எழுதலாம், அல்லது m ஸ்கொயர் மைனஸ் 1 மட்டும் எழுதலாம். ஏன்னா t எனர்ஜி பவர் 0 1. ஆனால் ஆப்ஷனில் நமக்கு டீயும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் என்ன டீக்கு என்ன டைமென்ஷன் 0. ஸோ m ஸ்கொயர் L பவர் மைனஸ் 1 t பவர் 0. ஸோ உங்களுக்கு கரெக்ட் ஆப்ஷன் வந்து m ஸ்கொயர் L பவர் மைனஸ் 1 t பவர் 0. ஆப்ஷன் B is correct. Thanks for watching. Keep watching, subscribe and share.